காலை மலர்ல நாம சந்திச்சு பேச போற சிறப்பு விருந்தினர் வர்மக்கலை நிபுணர் திரு ஆர் பாசுகண்ணா அவர்கள். மிஸ்டர் பாசுகண்ணா ஒரு வர்மக்கலை நிபுணர் மட்டும் இல்லை, உடற்பயிற்சி மேலாண்மை பயிற்சியாளர் கூட. 15,000 பேருக்கு மேலே இவர் பயிற்சி கொடுத்துருக்காரு. வர்மக்கலை பற்றி இவர்கிட்ட நம்ம நிறைய கேட்க போகிறோம். வணக்கம் மிஸ்டர் பாசுகண்ணா. வணக்கம். காலை மலர்ல உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். சரி. வர்மக்கலைன்னு பேசுகிறப்போ அதை பற்றின நிறைய சந்தேகங்கள் இருக்குது. வர்மக்கலைங்கிறது என்ன, அதோடைய ஆரிஜின் எங்கேருந்து உருவானது, அது இந்தியாவில்னு தெரிஞ்சால் கூட தமிழ்நாட்டில் எந்த இடம், இப்படிலாம் சந்தேகங்கள் இருக்குது. இது தவிர வர்மக்கலையை சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ண முடியுமா, இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பல சந்தேகங்கள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கலி வர்மக்கலைனா என்னன்னு சொல்லுங்கள் சார். வர்மக்கலை அப்படின்றது வந்து நம்மளுடைய தென் தமிழகத்தினுடைய ஒரு மருத்துவக்கலை. இந்த கலை வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் அல்லது வியாதிகள் வருவதற்கு முன்னால் தற்காத்து கொள்வது, இந்த மாதிரியான இதுக்காக நம்ம இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். முக்கியமாக நம்மளுடைய சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனிதனுடைய உடம்பில் வந்து 72,000 நாடிகள் இருக்குது. இந்த நாடிகள் வந்து பஞ்சபூத தன்மைகளினால் பிணைக்கப்பட்டிருக்கிறது. அதை இயக்குவது 10 விதமான வாயுக்கள் அப்படின்னு நம்ம நிர்ணயித்து வைத்திருக்கிறார்கள். அதில் வந்து நோய்கள் என்று பார்த்தோம்னால் 4,448 வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லாமே வரும்னு சொல்ல முடியாது, எல்லாம் வராதுன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அதை தவிர்ப்பதற்கும் நமக்கு வழிகள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதை வந்த பின்பு தீர்ப்பதற்கும் வழிகள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த வர்மக்கலை அப்படின்றது வந்து உயிர்காக்கும் கலையாக நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். நாளடைவில் என்ன ஆச்சுன்னா அதை வந்து அப்படியே தற்காப்பு கலையாக மாறி இன்று வந்து சண்டைக்கலையாக உயிர் பெற்றிருக்கிறது. மறுபடியும் நாம் அதை மருத்துவக் கலையாக எடுத்துக்கொண்டு போகும் முயற்சியில் இறங்கியிருக்கிறோம். சார், இந்த வர்மக்கலையை வந்து உடற்பயிற்சியாக வந்து மாற்றினது எப்படி சார்? அருமையான ஒரு கொஸ்டின் இது. இந்த வர்மக்கலையை வந்து நம்ம வந்து எப்பாறு, அதாவது வந்த பின்னாடி வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை வந்து இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு பள்ளி செல்லும் குழந்தைகளும் அல்லது இன்றைக்கி அவசர காலம், காலையில் 2 பேருமே வேலைக்கு போகிறோம் அப்படின்னா வீட்டில் வந்து நேரமே இருக்காது. இந்த மாதிரியான மக்களுக்காக 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யுங்க அப்படின்னு இன்றைக்கி நிறைய பயிற்சிகள் முறைகள் இருக்குது. இன்னொன்று ஒரு குறிப்பிட்ட ஒரு கைக்கு மட்டும் பயிற்சி, காலுக்கு மட்டும் பயிற்சி, அந்த மாதிரி தனித்தனி பயிற்சிகள் இருக்குது. மொத்த உடம்புக்கும் 72,000 நாடிக்கும் ஒரு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய பயிற்சி வேண்டும். அதுவும் எளிமையாக வேண்டும். தினமும் 2 மணி நேரம் செய்ய சொன்னால் முடியாது. அப்போ இதை எவ்வாறு வந்து எளிமைப்படுத்துவது அப்படின்றதில் ஆராய்ச்சியில் இறங்கணும். கடந்த 6 வருடமாக இந்த ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு. இதற்காக வந்து நம்ம ஒரு அறக்கட்டளை நிறுவி அந்த அறக்கட்டளையின் மூலமாக இந்த ஆராய்ச்சிகளை தொடர்ந்துட்டுருக்குறோம். அதனுடைய அடிப்படையில் குறைந்தபட்சம், அதாவது ஒரு மனிதன் வந்து நம்மளோட உடற்பயிற்சிக்காக ஒரு 15 நிமிடத்திலேருந்து 30 நிமிடம் வரைக்கும் செலவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு விதித்து அதற்குள்ளே எங்களுடைய ஆராய்ச்சியை தொடர்ந்து செய்து வரும் பொழுது சிறப்பாக 17 நிமிடங்களில் இதை முடிக்கிற அளவுக்கு இதை டெவலப் பண்ணியிருக்கிறோம். 17 நிமிடங்கள் நீங்கள் உங்களுக்காக செலவு பண்ணால் போதும், தினமும் ஆரோக்கியமாக கண்டிப்பாக இருக்கலாம் அப்படின்றது தான் எங்களுடைய ஆராய்ச்சி. அதற்கு வந்து வாகரி அப்படின்னு ஒரு பேர் வச்சு அந்த பயிற்சியை நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இதுவரை எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் ஏறக்குறைய நடத்திட்டுருக்குறோம் மாதம். இதில் வந்து பயனடைந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நோயாளிகள் மட்டுமல்ல, குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கு இது ஒரு அவசியமான ஒன்று அப்படின்றது எங்களுடைய கான்செப்ட். அதாவது இது வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்தாலும் கூட ஒரு சாதாரண மனிதனுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி முறைகளில் பார்த்திங்கன்னா உணவு பழக்கம் வந்து கம்பல்சரியாக சொல்லுவாங்க. அதாவது ஜிம்முக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, காலையில் ஒரு 6 முட்டை இந்த மாதிரிலாம் ஒரு உணவு பட்டியல் கொடுப்பாங்க. இதில் வந்து நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, ஒரு சாதாரண தொழிலாளியிலிருந்து வசதியான ஒரு மனிதர் வரை என்ன மாதிரியான உணவு பழக்கம் இருந்தாலும் வாழ்க்கை முறை எவ்வாறு இருந்தாலும் அந்தந்த உடம்புக்கு ஏற்றவாறு அந்த பயிற்சி வந்து அவருக்கு ஒரு முழு நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்றது இந்த பயிற்சியினுடைய நோக்கம். அதை நிறைவேற்றியும் இருக்கிறோம். ஏறக்குறைய ஒரு 15,000 மனிதர்களுக்கு வந்து துறவுட்டு தமிழ்நாடு இதை சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். கடந்த வாரம் கூட சென்னையில் இந்த பயிற்சி நடத்தினோம். இன்னும் வரும் காலங்களில் நிறைய ஊரில் நடத்த இருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் இந்த பயிற்சி மிக சிறந்தது என்று சொல்வதில் மிகவும் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வர்மக்கலை அப்படின்னா ஒரு தற்காப்பு பயிற்சி கலையாக தான் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. அதை வந்து ஒரு உடற்பயிற்சி கலையாக மாற்றிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ இதை கற்றுக்கணுனாக்கா இதுக்கு வயது வரம்பு எதுவும் இல்லையா? ஆண்கள், பெண்கள், இல்லை சிறு குழந்தைகள், பெரியவர்கள்னு எந்த வரம்பும் இல்லையா? கண்டிப்பாக இதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா பயிற்சின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது வந்து யாருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு 10 வயது குழந்தை, அதாவது நம்ம சொல்கிறத புரிஞ்சு திருப்பி இன்றைக்கி வந்து 5 வயசு குழந்தைகளே செய்கிறாங்க, அது வேறு விஷயம். ஒரு வயது வரம்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கை 8 அப்படின்ற நம்பர் வந்து மிக முக்கியமான ஒரு பகுதியை சேர்ந்தது.
இப்போ ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா பிறந்து 8 மாதத்திற்கு வரைக்கும் தன்னைத்தானே அது வந்து உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தியை செய்யக்கூடிய ஒரு குழந்தை தன்மையில் இருக்கும். 8 மாதத்திலிருந்து 8 வயது வரை அது கற்றுக்கிற வயசில் இருக்கும். கற்றுக்கிட்டு அது வந்து திருப்பி சொல்கிறது அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணும். அந்த காலகட்டத்தில் தான் வந்து ட்ரெயின் பண்ணுறது. ஸோ இந்த 8 வயது வரைக்கும் வந்து நம்ம இந்த பயிற்சி முறைகள்லாம் இயல்பாகவே அவங்களுக்கு இருக்கும். ஏதோ குறைபாடு உள்ள குழந்தைகளாக இருந்தால் மட்டுமே அதை எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா 10 வயது அப்படின்றது நம்ம அடிப்படை வயது அப்படின்னு வச்சுருக்கிறோம். 10 வயதுக்கு மேல் உயிரோடு இருக்கிற யார் வேணாலும் இந்த பயிற்சியை செய்யலாம். எங்களுடைய கணிப்புப்படி மனிதனுடைய ஆயுள் காலம் 140 வருடங்கள் அப்படின்னு நாங்கள் ஒரு கணிப்பு வச்சுருக்கிறோம். இந்த பயிற்சியை 20 வயதில் இருக்க ஒருத்தர் இன்றைக்கி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய நோய்கள் முழுமையாக தீர்ந்து 140 வயது வரை உயிருடன் வாழ்வார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த கலையை வந்து விடாமல் செஞ்சால் வந்து கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக இருக்கலாம் சார். இப்போ வந்து இந்த கலை வந்து தமிழ்நாட்டில் இருக்கா? தமிழ்நாடு தான் இதற்கு மூலம். அதாவது தோன்றியது தமிழ்நாடு. இருப்பது எங்கன்னு இன்றைக்கி தேடி கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கேயுமே வந்து பெரிய அளவில் வந்து இதை பேசப்படாததுக்கு காரணம் என்னவென்று தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அனைவரும் இதை பயன்படுத்த வேண்டும். இது ஒரு அரிய கலை, இது ஒரு உயிர்காக்கும் கலை என்பதில் எந்த ஒரு மாற்று சந்தேகமும் கிடையாது. அழிந்து கொண்டு வரும் ஒரு கலையின் ஒரு லிஸ்ட்டில் தான் இது இருக்குது. இது வந்து நம்மளுடைய தமிழகத்தினுடைய ஒரு சொத்து. இதை திரும்பவும் மீட்டெடுப்பதற்கு நாம் நிறைய முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய தொடர்புள்ளவர்கள் கண்டிப்பாக எல்லாரும் இணைந்து செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். தனித்தனியாக தனிமரம் தோப்பாகாது இல்லைங்களா? அனைவரும் சேர்ந்து இந்த ஒரு அரிய கலையை கொண்டு வந்து, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளுக்கு இந்த கலை இன்னும் சிறப்பாக வளர்ந்திருக்க வேண்டும். ஆனால் இது ஒரு தற்காப்பு கலையாக உருவகப்படுத்தப்பட்டதுனால் வந்து இதை இந்த தேவையான மக்கள் வந்து இதை தேர்ந்தெடுக்காமல் விட்டுவிட்டார்கள். ஏன்னா இப்போ தற்காப்புக்குன்னா அதற்குன்னு சில உடல் வாகுகள் இருக்கணும், அவங்க தொடர்ந்து பயிற்சிகள் செய்யணும், அந்த மாதிரியெல்லாம் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும் இல்லைங்களா? அதாவது இப்போ ஒரு உடற்பயிற்சியாளர் மட்டும்தான் தற்காப்பு கலையை தேர்ந்தெடுக்க முடியும். சாதாரண ஒரு மனிதன் இன்றைக்கு காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சு அவசர அவசரமாக ஆஃபீஸ் போகிறவங்களும் நைட்டு 11 மணிக்கு வந்து தூங்குறவங்களும் இந்த மாதிரியான ஒரு பயிற்சியை எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்றதுக்கு இதுவரைக்கும் நிறைய தடைகள் இருந்தது. நாங்கள் இப்பொழுது அந்த தடையை உடைத்து கொண்டு வருகிறோம். வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். இப்போது இந்த வர்மக்கலையை பற்றி பேசுகிறப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா அதோடைய ஆரிஜின் பற்றி தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பழைய குறிப்புகள் கூட வர்மக்கலை பற்றி இருக்குது. கம்பராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் லீலன் வந்து வர்மக்கலை பயன்படுத்தினதாகவும் ஒரு குறிப்பு இருக்குது. ஸோ வர்மக்கலையுடைய ஆரிஜின் யார் இதை டெவலப் பண்ணி விட்டாங்க? அதாவதுங்க, இந்த வர்மக்கலை அப்படின்றது வந்து ஆரம்பித்த இடம் வந்து தென் கைலாயம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய குமரி மாவட்டத்தில் தான் சொல்லுவோம். ஏன்னா அதனுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது அகத்தியர் வந்து சிவபெருமானுடைய திருமணத்தை முன்னிட்டு இங்கே வந்து பொதிகை மலையில் வந்து உலகம் அந்த பலு தாங்காமல் இயங்கி கொண்டிருக்குது அப்படின்றதுக்காக அகத்தியரை வந்து இங்கே இருக்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு கதை உண்டு. அதற்காக அகத்தியர் இங்கே வந்து இருக்கும் பொழுது அவர் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது பரவ ஆரம்பித்தது அப்படின்றது தான் இதனுடைய மூலம். ஆக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தால் கன்னியாகுமரி மாவட்டம், அதே பழைய தென் தமிழகம், பிரிக்காத தென் தமிழகம், அதில் பார்த்திங்கன்னா கர்நாடகா இருக்கும், தமிழ்நாடு இருக்கும், ஆந்திரா இருக்கும், இதெல்லாம் சேர்ந்து மெட்ராஸ் ரீஜன் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் தான் தென்கோடியில் இந்த வர்மக்கலை வந்து ஆரம்பித்தது. அங்கேருந்து நிறைய மக்களுக்காக இது கொஞ்சம் கொஞ்சமாக போய் இன்றைக்கு வந்து தமிழகம் சுருங்கி விட்டது இல்லையா? அதனால் இன்றைக்கி யாரோடதுன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரிஜினலாக வந்து இது தென் தமிழகத்தினுடைய கடைசி பகுதி அங்கே ஆரம்பித்தது. அதில் நம்மளுடைய இந்த கலை வந்து எவ்வாறு இது தோன்றியது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து சிவபெருமான் பார்வதிக்கு சொன்ன ஒரு, அதாவது மனிதர்கள் ஆயுளுடன் நோயின்றி இருப்பதற்கு ஒரு வழிமுறைகளை கேட்டாங்க பார்வதி. அப்போ சிவபெருமான் வந்து பார்வதிக்கு சொல்கிறாங்க. சொல்லி பார்வதி தேவியார் மூலமாக நந்தி தேவருக்கு இது அருளப்பட்டு நந்தி தேவர் மூலமாக அவங்க கீழே இருக்க மற்ற சிஷியர்களுக்கு இது போய் சேர்ந்தது. அதில் வந்து போகர், அகத்தியர், திருமூலர் என்ற மூவரும் வந்து முக்கியமான ஒரு முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய முக்கியமான சித்தர் பெருமக்கள். இதில் இந்த திருமூலர் என்பவரை பற்றி நாம் இங்கே கண்டிப்பாக குறிப்பிட்டாக வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கும் ஆதி குருவாக நாங்கள் அவரை தான் தீட்சை வாங்கியிருக்கிறோம். அவர்கிட்ட பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஆகாய மார்க்கமாக அகத்தியரை பார்க்க வேண்டும் என்பதற்காக இமயமலையிலிருந்து தென் தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். அப்போல்லாம் வந்து அப்படியே ஒரு குளிகை போட்டாங்கன்னா அப்படியே உட்காந்த இடத்துல இருந்து தியானத்தின் மூலமாக மேலெழும்பி ஆகாய மார்க்கமாக சஞ்சரிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அந்த மாதிரி வரும் பொழுது ஒரு இடத்துல வந்து பசு மாடுகள் வந்து அழுதுட்டு இருக்குது. அப்போது அவர் பசு மாடுகள் அழுகிற பார்த்தோன்னே அவருக்கு வந்து மனசு இறங்கி என்னென்ன நடக்குதுன்னு நாங்கள் பார்க்கலான்னு கீழே இறங்கி வந்துட்டுருக்கிறாரு. அப்போ பார்த்தா கீழே ஒருத்தர் செத்து கிடக்கிறார், இறந்து போய் கிடக்கிறார்.
இவர் உடனே காரணம் புரிஞ்சிருச்சு. என்ன காரணம்? அந்த பசு மேய்ப்பவர் இறந்து கிடக்கிறார், அந்த பசுக்கள் வந்து அவர் மேல் கொண்ட அன்பால் அழுது கொண்டு இருக்கின்றன அப்படின்னு. அப்போ இவர் வந்து பசுக்களின் மேல் இரக்கம் கொண்டு போய் இவருடைய உடம்பை வந்து ஒரு மறைவிடத்தில் மறைத்து வைத்துவிட்டு கூடு விட்டு கூடு பாயும் தன்மையினால் இந்த மூலனுடைய உடம்பில் உள்ளே வந்து பசுக்களுக்கு ஆறுதல் கொடுக்குறார். பசுக்கள் எல்லாம் சந்தோஷமாக மேய்ச்சல்லாம் முடித்துவிட்டு சாயந்தரம் அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. போய் பசுக்கள் எல்லாம் அந்தந்த வீட்டுகளுக்கு போகிறத பார்த்துட்டாரு. இவர் கிளம்புறதுக்கு தயாராக இருக்கும் பொழுது இவருடைய மனைவி, அதாவது மூலனுடைய மனைவி வந்து இவரை வீட்டுக்கு அழைக்கிறார்கள். இவர் பிரம்மச்சாரி ஆச்சு, இவர் வந்து பிரம்மச்சாரி, இன்னொன்று வந்து ஒரு சித்த மகா முனிவர் அப்படின்னும்போது அப்போ இவர் வந்து விளக்கம் சொல்கிறார். நான் வந்து மூலன் இல்லை, என்னுடைய பூர்வீகம் வேறு, இந்த மாதிரி கதை நடந்துச்சு அப்படின்னா மனைவி வந்து ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. அப்போ ஊர் பெரியவர்களின் முன்னிலையில் இவர் வந்து உடல் தனியாக அந்த ஆத்மா தனியாக பிரித்து காட்டுகிறார். பிரித்து காட்டின உடனே அப்போ எல்லோரும் வந்து பெரியவர்கள்லாம் இதை வந்து ஆமோதித்து சரி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்றாங்க. இவர் சந்தோஷமாக திரும்பி வந்து இவருடைய உடம்பை தேடுறாரு, அங்கே உடம்பு இல்லை. அப்போது அந்த இடத்துல வந்து நாம் ஒரு மிக முக்கியமான ரகசியத்தை நாம் மக்களுக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள் சித்தர் பெருமக்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு யோகியினுடைய உடம்பு எவ்வாறு இருக்கும்? முழுவதுமாக பதப்படுத்தப்பட்ட ஒரு உடம்பாகத்தான் இருக்கும், பக்குவப்படுத்தப்பட்ட உடம்பாக இருக்கும். அந்த உடம்பை சுத்தமாக அழிந்து போய்விட்டது, ஏதோ ஒரு ஜீவராசிகள் சாப்பிட்ருச்சு. இவருக்கு வந்து ஆத்மா இருக்குது, உடம்பு இல்லை. இந்த பக்கம் பார்த்தா மூலனுடைய நோய்வாய்ப்பட்டு இறந்து போன ஒரு உடம்பு, அதாவது வாழ்வதற்கு முடியாது அப்படின்றதுனால தான் இறந்து போகிறாங்க. அந்த இடத்துல போய் இவர் வேறு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் வருது. உடனடியாக மூலனுடைய உடம்பிலேயே முழுவதுமாக தங்கி விடுகிறார். அப்போ அவ்வாறு தான் அவருக்கு திருமூலர் என்று பெயர். அந்த திருமூலர் ஆனதுக்கு அப்புறம் தான் 3000 வருடங்கள் அவர் உயிரோடு இருந்திருக்கிறார். எவ்வாறு அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்போ அவருடைய பாடல்கள் திருமந்திரம் தான் இன்றைக்கு வந்து சித்த நூல்களுக்கெல்லாம் ஆதி நூல் என்று சொல்லக்கூடிய ஒரு தகுதி பெற்ற நூல். அதில் பார்த்து சாதாரண மனிதன் பிறப்பிலிருந்து அவனுடைய இறப்பு வரைக்கும், ஏன் அதற்கும் மேல் ஒரு ஆத்மா எவ்வாறு பரமாத்மாவோடு சேர்வது, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதெல்லாம் நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழிமுறைகளெல்லாம் இப்போ இந்த புத்தகங்களை படித்து கொண்டு வரும் பொழுது திருமூலர் தான் ஆதி அப்படின்றது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அவருக்கு சீடர்கள் என்று நிறைய பேர் இருந்தார்கள். அவர்களின் மூலமாக இந்த மருத்துவக்கலை பயின்றது. இதில் இந்த மருத்துவம் என்று எடுத்துக்கொண்டு போனால் சித்த மருத்துவம் நிறைய இன்றைக்கு முன்னேற்றம் கண்டிருக்கிறது. இதில் இந்த வர்ம மருத்துவம் அப்படின்றது இதுவரைக்கும் வந்து வெளிக்கொணரப்படாத ஒரு விஷயமாகவே இருக்கிறது. நம்மளுடைய முயற்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருமூலருடைய நோக்கத்தை முழுவதுமாக புரிந்து அதை எளிமைப்படுத்தப்பட வேண்டும். எந்த ஒரு விஷயமே எளிமைப்படுத்தப்படலைன்னா அதை அநேகம் பேர்னால அதை உபயோகப்படுத்த முடியாது. ஏன்னா இன்றைக்கி நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா நான் வந்து அதில் ஒரு தயாரிப்பு ஒரு PhD வாங்குகிற அளவுக்கு நான் அதில் தயாராக இருந்தால் தான் அதை பயன்படுத்த முடியும். ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக வேண்டும் அப்படின்றது தான் இதில் முக்கியம். அந்த வகையில் அந்த கருத்துக்களை, அந்த நோய் தீர்க்கும் முறைகளை மிகவும் நுணுக்கமாக, ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு பாட்டு இருக்கும், எளிமைப்படுத்தப்பட்டு இப்போ பாட்டு இப்போ நான் சொல்கிறேன். நீரை நிலத்தில் ஊற்றி காற்றை ஆகாயத்தில் விட்டு நெருப்போடு இணைந்தால் உன்னுடல் உன் வசப்படும் அப்படின்னு ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட பாட்டு. அதே மாதிரி இந்த விநாயகர் அகவல் அப்படின்றதுல நிறைய பாடல் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா வானோடு நீரும் வலியும் தீயும் வையகம் யாவும் உன் வடிவே அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே உடலினுடைய ரகசியங்களை பாடல்களாக வச்சுட்டு போயிருக்காங்க, மறைபொருளாக. எல்லாமே இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஞான நூல்கள் தான் நம்மகிட்ட இருக்க பெரும்பான்மையான நூல்கள். அந்த ஞானம் அடைவதற்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். உடல் இல்லாமல் ஒரு ஞானத்தை அடைய முடியாது. என்னுடைய நோக்கம் என்னென்னா, இன்றைக்கு வந்து நிறைய பேர் இன்றைக்கி தியானம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பயிற்சிக்கு வர மக்களை நான் சந்திக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, அவர்கள் பல வகையான பயிற்சிகளை செய்கிறாங்க. ஆனாலும் இடுப்பு வலி, கால் வலி, கழுத்து வலி இல்லாமல் பெரும்பான்மையான மக்கள் இல்லை. இன்றைக்கு தியானம் செய்ய வேண்டும் என்பது ஒரு நாகரிகமாக ஆகிவிட்டது மாதிரி எனக்கு தோணுது. அது உண்மையிலே தியானம் மிகப்பெரிய விஷயம், அதை அனைவரும் செய்ய வேண்டும். அதற்கு முன்னால் அவரவர் உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது அடிப்படையான ஒரு தகுதியாக கருத வேண்டும். இந்த அடிப்படை தகுதியே இல்லாமல் நிறைய பேர் வந்து தியானம் கற்றுக்கிறாங்க. அதை வந்து நான் முறைப்படி பயிற்றுவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உடற்பயிற்சியை ஆரம்பித்து சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அழகாக கதை மூலம் வர்மக்கலையை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. இந்த வர்மக்கலையை பொறுத்த வரைக்கும் சார், இதை வந்து ஒரு சயின்டிஃபிக்காக வந்து ஒத்துக்கிறாங்களா? அருமையான கேள்விங்கம்மா.
எந்த ஒரு விஷயமும் இன்றைக்கு காலகட்டத்தில், ஏன்னா இது வந்து நம்ம சித்தர்கள் இதில் கலிகாலம் என்று சொல்லுவோம், ஆனால் விஞ்ஞானப்படி இது நவீன காலம் என்று சொல்லுவோம். இந்த இடத்துல விஞ்ஞானபூர்வமாக இதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களா அது என்பது நம்ம கண்டிப்பாக நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் இதை அனுமதிக்க வேண்டும், இதை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினோமானால் இதை மருத்துவ ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அந்த வகையில் இப்போ சமீப காலங்களில் நம்மளுடைய சித்த மருத்துவ அறிவியல் துறையில் மருத்துவர்களுக்கு பாடத்தில் வர்ம மருத்துவம் என்று ஒரு பாடம் இருக்கிறது. அது மிக சிறப்பாக அந்த நூல்களை நான் படித்து பார்த்துருக்குறேன். ஏறக்குறைய நல்லாவே இருக்குது. இன்னும் அதை மேம்படுத்த முடியும். ஆனால் பயிற்றுவிப்பவர்கள் அதை புரிந்து கொண்டு சரியாக பயிற்றுவிக்க வேண்டும். ஏன்னா நூல் மட்டுமே இருந்தால் மட்டும் பத்தாது, அதை முறையாக பயிற்று நிறைய மக்கள் வந்து ஏன்னா மருத்துவர்கள் இதை பயின்று விட்டார்கள் என்றால் நிறைய பேருக்கு இது போய் சேரும். எங்களை மாதிரி ஒரு ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்துவதை விட மருத்துவர்கள் இதை பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அதற்கான வழிமுறைகளும் இன்றைக்கு இருக்குது. இன்றைக்கி சித்த மருத்துவத்துறையில் வந்து அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இந்த மருத்துவத்தை பற்றி எனக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி திரு டிராகன் ஜெயராஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய வர்ம மருத்துவம் என்றே நூல்கள் எழுதி கொண்டிருக்கிறார். விஞ்ஞானபூர்வமாக அவர் வந்து ஒரு ஆங்கில மருத்துவருடைய துணையோடு அதை அலசி ஆராய்ந்து அந்த நூல்களை எழுதி கொண்டிருக்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ முதுகுவலி என்று சொல்லுவோம். அப்போ நம்ம சாதாரண சித்த மருத்துவர்கள் முதுகுவலி அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய நூல்களில் பார்த்திங்கன்னா அந்த முதுகெலும்பில் வந்து எத்தனை எலும்புகள் இருக்குது, அந்த எலும்பில் வந்து என்ன மாதிரியான L4 L5ல் என்ன நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கும், அந்த அளவுக்கு டெக்னிக்கலாக வந்து வர்மத்தை அருமையாக அதில் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த மாதிரி நிறைய அறிவியல் ரீதியான நூல்கள் இருக்கிறது. சார், இப்போ இந்த வர்மக்கலையை ஒரு உடற்பயிற்சியாக பண்ணுறதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இப்போ வர்மக்கலையை பொறுத்த வரைக்கும் உடம்புல வந்து ஒரு 108 பாயிண்ட்ஸ் இருக்கிறதாகவும் அதை வச்சு தற்காப்பு கலைக்கு பயன்படுத்துறதா தான் படிச்சிருக்கோம். அதில் படுவர்மம் தொடுவர்மம்னு இருக்கிறதா படிச்சிருக்கோம். ஆனால் நமக்கு நாமே வந்து அதை உடற்பயிற்சியாக பண்ணணும்னா இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸில் நாம்ளே ஏதாவது ப்ரெஷர் தரணுமா, இல்லை எந்த மாதிரியான உடற்பயிற்சிகள் நம்ம செய்கிறோம்? அருமை. இதை வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, வர்மக்கலை என்று பார்க்கும் பொழுது பெரும்பான்மையான நூல்களில் காணப்படுவது வந்து 108 வர்ம புள்ளிகள் என்று சொல்லுவோம். அதற்கான அந்த டைட்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா படுவர்மம், தொடுவர்மம், தட்டு வர்மம், நோக்கு வர்மம், அடங்கல் வர்மம், இந்த மாதிரி பல வகையான வர்மங்கள் இருக்கிறது. இதில் நம்ம பெரும்பாலான வர்ம ஆசான்கள் எடுத்துக்கொள்வது வந்து 2 வகையான வர்மத்தை. இந்த அடிதடிக்கு பயன்படுத்துகிறவங்க தட்டு வர்மத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். இதில் இந்த நோய் தீர்க்கும் முறைகளில் பயன்படுத்துபவர்கள் வந்து படுவர்மம், தொடுவர்மம். இதில் படுவர்மம் வந்து 12, தொடுவர்மம் 96. இது வந்து வர்ம புள்ளிகள். நாங்கள் இதில் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் இது வரைக்கும் வெளியில் கொண்டு வராத ஒரு விஷயம் இப்போ நம்ம ஜெயா டிவி மூலமாக என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படுவர்மம் என்பது உடலின் மத்திய பகுதியில் இருப்பது. அதாவது முதுகெலும்பை அடிப்படையாக வைத்து பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள் படுவர்மம், மற்ற பகுதிகள் இருப்பது தொடுவர்மம். அப்போது ஒரு படுவர்மம் பாதிக்கப்பட வேண்டும் என்றால் நேரடியாக பாதிப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. தன்னைத்தானே கெடுத்துக்கொண்டாதான் உண்டு. வெளியிலிருந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஏன்னா அந்த மாத்திரை அளவுகள் இருக்குது. முழு மாத்திரை அளவு இறங்கினால் மட்டுமே அந்த படுவர்மங்கள் பாதிக்கக்கூடிய தன்மையில் இருக்குது. நம்மளோட உடல் அமைப்பே அவ்வாறு. இதில் இந்த தொடுவர்மங்கள் வந்து எளிமையாக பாதிக்கப்படும். அவ்வாறு 8 தொடுவர்மம் பாதிக்கப்படும் பொழுது ஒரு படுவர்மம் பாதிக்கப்படும். 8 தொண்டர்களை தாண்டி தான் ஒரு தலைவனை அணுக முடியும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அப்போது 12, 8, 96. ஸோ 12 படுவர்மம், ஒவ்வொரு படுவர்மமும் 8 தொடுவர்மத்தினுடைய தலைவர். பார்த்திங்கன்னா 96 தொடுவர்மம் அப்படின்ற இதில் வந்து கொண்டு வரோம் நம்ம. இந்த படுவர்மங்கள் உடம்பின் மத்தியில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உச்சி காலத்திலேருந்து ஆரம்பித்து நம்மளுடைய கடைசி எலும்பு வரைக்கும் இருக்குது. தொடுவர்மங்கள் உடலின் பக்கவாட்டு பகுதிகளில் இருக்குது. இந்த மாதிரி நோய்வாய்ப்படுவது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒன்று தாக்குதல், கீழே விழுகிறது, சரியாக தூக்கம் இல்லாமல் இருப்பது, இந்த மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்களினாலே இந்த வர்ம பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஆண்கள் இடது பக்கமாக திரும்பி படுக்கணும், பெண்கள் வலது பக்கமாக திரும்பி படுக்கணும். அவர்களுடைய உடல் அமைப்பிற்கு வந்து அந்த மாதிரியான ஒரு நியமங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். இது வேத நூல்களிலும் இருக்கிறது. இவ்வாறு அந்த மாதிரி மாறுபடும் பொழுது நம்மளுக்கு வந்து இந்த ஞாபக சக்தி வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு வர்றதுக்கு நாங்கள் இப்போ பார்த்துருக்குறோம். இதை தவிர்ப்பதற்கு வந்து நம்ம தூங்குகிற முறைகளை மாற்றம் செஞ்சாலே போதும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதற்கு மேல் வந்து இதற்கு முத்திரைகள் அதெல்லாம் நம்ம வந்து இன்னும் சொல்ல போகிறோம். அதில் வந்து நிறைய வழிமுறைகள் இருக்குது. இப்போ இந்த ஆண்கள் பெண்கள் இயல்புக்கு அவர்கள் எவ்வாறு உணவு பழக்கம், தூங்கும் பழக்கம்,
அவர்களுடைய அட்மாஸ்பியர் என்று சொல்லக்கூடிய சுற்றுப்புறங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், இதெல்லாமே கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு நோய்வாய்ப்படுபவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து இந்த வர்மக்கலையின் மூலமாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 72,000 நாடிகள் இருக்கிறது. அதில் வந்து பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு, இந்த 5 பூதங்களும், அது இல்லாமல் இதை இணைப்பதற்கு 10 வகையான வாயுக்கள் என்று சொல்லியிருக்கிறோம். இதனுடைய தன்மைகள் மாறுபடுவதற்கு என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். அடிபட்டால் தான் மாறும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இல்லைங்களா. நம்ம சரியாக தூங்காமல் இருந்தாலும், அதிகப்படியான வேலைப்பளுவில் இருந்தாலுமே, இல்லை ரொம்ப டென்ஷன் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் யாருக்கு தான் இருக்கணுன்றதே இல்லை. 7வது படிக்கிற குழந்தைக்கு வந்து மன அழுத்தம் இருக்குது. அதற்கான காரணங்களை கண்டறிய வேண்டும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மன அழுத்தத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய வர்ம பாதிப்புகள் நிறைய இருக்குது. இதெல்லாமே வந்து நம்ம தவிர்க்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இதெல்லாம் தவிர்க்க முடியுமா? ஒவ்வொன்றா நம்ம வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி வச்சுட்டு, ஒரு கண்காணிப்பாளரை வைத்துக்கொண்டு இது செய்யலாமா வேண்டாமான்னு ஒவ்வொரு வேலைக்குமே நம்ம கேட்டுக்கொண்டு செய்வது இன்றைக்கு இயலாத காரியம். அதற்காக தான் என்ன சொல்ல வரோம்னா, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், தயவு செஞ்சு இந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி வந்து ஒரு குழந்தைக்கு நாம் எல்லா விஷயங்களையுமே கற்றுக் கொடுக்கிறோம், அல்லது சமுதாயத்தினால் கற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். ஒரு பல் துலக்குவதிலிருந்து ஒரு பெரிய வெயிட்டு தூக்கிட்டு போகிற வரைக்கும் நம்ம சொல்லிக் கொடுத்துட்றோம். 10th வர்றதுக்குள்ளே எல்லாம் சொல்லிக் கொடுத்தோம். ஆனால் உடற்பயிற்சி அவசியம் என்பதை யாராவது சொல்லிக் கொடுக்குறோமா? கிடையவே கிடையாது. அவ்வாறு சொல்லிக் கொடுக்கறதற்கு நான் முன் வந்தாலும் இருக்கக்கூடிய வழிமுறைகள் பார்த்திங்கன்னா மிகவும் பெரிய வழிமுறையாக இருக்கிறது. தினமும் 1 மணி நேரம் பயிற்சி அல்லது 2 மணி நேரம் பயிற்சி. அவர்கள் வந்து அந்த மற்ற வேலைகள் செய்ய முடியாத அளவுக்கு உடற்பயிற்சியினுடைய நோக்கம் வந்து மாறுபட்டு போயிருக்கிறது. அதை மாற்றி எளிமையாக, இப்போ காலையில் வந்து 7 மணிக்கு இன்றைக்கெல்லாம் ஸ்கூல் போகிற குழந்தைகள் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 15 நிமிடங்களில் அவர்களுடைய உடம்பை புத்துணர்ச்சியாக ஆக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியும் அப்படின்றத நம்ம நிரூபிச்சிருக்கிறோம். அதற்கு வந்து இந்த நிறைய வழிமுறைகள், அவர்களுடைய உணவு, உறைவிடம் எல்லாவற்றையுமே கருத்தில் எடுத்து உருவாக்கப்பட்ட இந்த பயிற்சி இது. நல்லா விளக்கமாக சொன்னீங்க சார். ஒரு வர்மக்கலை நிபுணராக வர்மக்கலையை வந்து தற்காப்புக்கு மட்டும் இல்லாமல் எப்படி உடற்பயிற்சியாக பயன்படுத்த முடியுங்கிற ஒரு புது கான்செப்டை ரொம்ப அழகாக சொல்லிட்டு வரீங்க. அதை யார் யார் பயன்படுத்தலாம், எதுக்காக பயன்படுத்தணும், அதனால் என்ன பயன்கள்னு ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. இன்னைக்கு காலை மலரில் நாம் சந்தித்து பேசிகிட்டு இருக்கிற சிறப்பு விருந்தினர் வர்மக்கலை நிபுணர் திரு ஆர் பாசுகண்ணா அவர்கள். ஆரம்பத்தில் வர்மக்கலை சார்ந்து பல விஷயங்கள் சொன்னார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியிருக்கு, தொடர்ந்து பேசலாம். சார், வர்மக்கலை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. இது வந்து உடல் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும்தானா? இது வந்து பார்த்திங்கன்னா 3 நிலைகளிலும் இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த ஒரு பயிற்சி இது. அதாவது நம்ம இயல்பாகவே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உடல், மனம், ஆத்மா அப்படின்னு சொல்லுவோம். இந்த உடல், மனம், ஆத்மாவை இணைப்பது ஜனனம், பிரிப்பது மரணம். இதுதான் இதில் உள்ள வித்தியாசம். இந்த 3 நிலைகளிலுமே இந்த வர்மக்கலையை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. அதில் இந்த வாகரி பயிற்சி நீங்கள் செய்து கொண்டு வரும் பொழுது இதில் தியானம் இருக்கிறது, மூச்சு பயிற்சி இருக்கிறது, உடற்பயிற்சியும் இருக்கிறது. மூச்சு பயிற்சி எப்போவுமே வந்து நம்மளுடைய ஆத்மாவை பற்றிய ஒரு பயிற்சியை ஏற்படுத்தக்கூடியது. இந்த மாதிரி இந்த 3 நிலைகளிலுமே இந்த பயிற்சி முழுமையாக வேலை செய்யும். சார், இப்போது இந்த வர்மக்கலையை உடற்பயிற்சியாக பயன்படுத்துகிறப்போ சில முதிரைகள் பயன்படுத்துகிறீங்க. நீங்கள் முதிரைகள்னால் என்ன, எதுக்கு பயன்படுத்தணும், சில முதிரைகள் எங்களுக்காக பண்ணி காட்டணும். அருமையான இதை முதிரைகள் என்பது ஒரே நிலையில் 6 நிமிடங்கள் இருப்பது. அதாவது ஒரே நிலையில் 6 நிமிடங்களும் அதற்கு மேற்பட்ட நிமிடங்களும் அந்த பொசிஷனில் அப்படியே இருப்பதற்கு பெயர் முதிரை என்று சொல்லி. இப்போ நான் இப்படி உட்காந்துருக்கிறேன்னா இது வந்து ஒரு முதிரை. இதற்கு சில பலன்கள் இருக்கிறது. இவ்வாறு நாம் வந்து ஆராய்ச்சியின் பூர்வமாக ஒரு 140 முதிரைகளை இதுவரைக்கும் கண்டுபிடித்து பயன்படுத்துபவர்களிடமிருந்து கேட்டறிந்து, அல்லது கோயில்கள் சிற்பங்களிலிருந்து எடுத்து, பரதநாட்டியம் அந்த இதிலேருந்து எடுத்து, நம்மளுடைய வேத விற்பனர்கள் வந்து யாகம் பண்ணுறாங்க, ஹோமம் பண்ணுபவர்கள் நிறைய முதிரைகள் அதிலிருந்தெல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் பிரித்து ஒரு கூட்டு முறைப்படி பயன்படுத்தினதில் ஒரு 140 முதிரைகள் வந்து நோய் தீர்க்கும் முறைகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த இருதய கோளாறு அப்படின்னு இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஏற்கனவே என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, அது கூட இந்த முதிரைகளை சேர்த்து பண்ணும் பொழுது அவங்களுடைய அசௌகரியங்கள் மிக மிக குறைந்து விடும், சௌரியங்கள் ஜாஸ்தியாகும். ஏறக்குறைய நோய் தீர்வதற்கு இது ஒரு அருமையான வழியாக கூட இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அது வந்து இப்போ நம்ம சொல்லுவோம் மக்களுக்காக, நம்மளுடைய இந்த இருதய பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆள்காட்டி விரலை பெருவிரலின் கீழே இப்படி வச்சு
பெருவிரலின் நுனியை இந்த 2 விரல்களின் நுனியை தொட்டு சுண்டு விரலை நீட்டியிருக்க வேண்டும். இது வந்து அபான வாயு முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். இந்த முதிரையை நீங்கள் செய்யும் பொழுது 2 கைகளிலும் செய்ய வேண்டும். செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சீக்கிரமாக குணமடைவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்படி நம்ம ஒவ்வொரு பயிற்சி வகுப்புலையும் இதை சொல்லிட்டு வருவோம். இதை வந்து என்னென்னா அவங்க செய்கிறதுக்கு, நோய்வாய்ப்பட்டிருந்தாருன்னு அவர் செய்கிறதுக்கு, இவங்க வந்து அவர் முன்னாடி சொல்லி கொடுத்துட்டு இவங்க செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. யார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க செய்ய வேண்டும். அதனால் இந்த முத்திரைகள் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அடுத்த முத்திரை பார்த்திங்கன்னா, இன்றைக்கி குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு முத்திரைகளை சொல்லணும். ஏன்னா இந்த ஞாபக சக்திக்கு நிறைய குழந்தைகள் நிறைய வருத்தப்பட்டுருக்குறாங்க. நல்லா படிக்கிறோம் மறந்து போயிடுது அப்படின்ற மாதிரியெல்லாம். பாருங்கள், இந்த மாதிரி கை கோர்த்து அதில் ஆள்காட்டி விரலினுடைய நுனிகளை தொட்டு பெருவிரலினுடைய நுனிகளை தொட்டு பெருவிரல் உங்களை நோக்கி இருக்க வேண்டும். இதை வந்து நின்றுட்டு பண்ணினீங்கன்னா நெஞ்சு பகுதியில் உங்களுடைய கை இருக்கணும். உட்காந்துட்டோ அல்லது படுத்துட்டோ பண்ணும் பொழுது தொப்புள் பக்கத்தில் இருக்கணும். எப்படி வேணாலும்